ஸோ 5000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது நல்லதா இல்லை 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது நல்லதா அப்படின்றத நம்ம யோசிக்கும் போது சரி நம்ம எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறோம், ஒரு டாக்டரா ப்ரொஃபஷனில் வேலை செய்யும் போது மட்டும் எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங் அந்த மாதிரிலாம் சேர்க்காம ஒரு காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸை வந்து இந்த கூகுளில் ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் கால்குலேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 1648 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்டெப் வந்து நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட QD ஹெல்த் ஸ்டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய மெடிக்கல் பப்ளிஷர் லான்செட்டில் வந்து ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2014 2025 வரைக்கும் நிறைய ஸ்டடீஸை வந்து ஒரு 1.5 லட்சம் பாப்புலேஷன் வரைக்கும் அசஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டெப் நடந்தால் நல்லது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு 4000 ஸ்டெப்ஸ்லேருந்தே நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் 7000 ஸ்டெப்புன்றது வந்து ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா 7000 ஸ்டெப் டெய்லி நம்ம நடந்துட்டு வந்தாலே ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து 25% வரைக்கும் குறையுது. அண்ட் 45% வந்து ஹார்ட் டிசீஸ்னால ஆகிற டெத்து குறையுது. கேன்சர்னால வரக்கூடிய டெத் வந்து ஒரு 27% குறையுது. டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய மறதி நோய் ஒரு 25% குறையுது. டிப்ரெஷன் ஒரு 25% குறையுது. அண்ட் வயசாக வந்து கீழே விழுகிற சான்ஸ் ஃபால்ஸ் அதிகமாக இருக்கும், அது வந்து ஒரு 25% குறையுது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்டுமே ஒரு நாளைக்கு 7000 நடந்தாலே போதும். அண்ட் 10,000ன்றது ஒரு ஒண்டர் நம்பர். 10,000லாம் போயிட்டோம்னா ரொம்ப பயங்கரமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த ஸ்டடி மூலமாகவே. ஸோ நான் வந்து ஒரு 7000 ஸ்டெப் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் வி வில் டெவலப் ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி.